தமிழகத்தில் கேந்திர வித்யாலயா போன்ற மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வி நிலையங்களும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வி நிலையங்களும் உள்ளன. மாநில அரசிடம் சம்பளம் பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை சம்பளம் 8000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசிடம் சம்பளம் பெறும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அடிப்படை சம்பளம் 13,500. தாங்களும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான் என கூறும் இடைநிலை ஆசிரியர்கள் மாநில அரசு தங்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இது தவிர பிஎட் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வைக்கப்பட்டு அதில் வெற்றி பெறுவர்களுக்கு மட்டுமே ஆசிரியர் பணி வழங்கப்படுகிறது. இதற்கு முந்தைய நடைமுறையில் ஒருவர் பிஎட் பட்டம் முடித்துவிட்டாலே அவர் ஆசிரியர் பணிக்கு தகுதியுடையவர்தான். தற்போது ஒருவர் ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற தகுதி தேர்வு ஒன்றை தனியாக எழுத வேண்டியிருக்கிறது. அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை. இதேபோல் மற்றொரு முக்கியமான கோரிக்கையையும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதுவரையில் ஆசிரியர்களுக்கு அரசுதான் ஓய்வூதியம் வழங்கி வந்தது. அந்த நடைமுறையை மாற்றி பங்கேற்பு ஓய்வூதியம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின்படி ஆசிரியர்கள் தங்களது மாத சம்பளத்தில் ஒரு தொகையை அளிக்க வேண்டும். அரசும் மாதம் ஒரு தொகையை வழங்கும். இவற்றை சேர்த்து பங்குச் சந்தையில் முதலீடு செய்து அதன் மூலம் முதிர்ந்த தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படும். இந்த திட்டத்தை ஏற்காத ஆசிரியர்கள் தங்களது ஊதியத்தில் மாதம் ஒரு தொகையை பிடித்தம் செய்வதை எதிர்க்கின்றனர். மேலும் பங்குச் சந்தையில் முதலீடு செய்யும் தொகை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப முதிர்வதும் தேய்வதும் நடக்கலாம் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்கும் ஆசிரியர்கள் அதற்காக தங்களது பணிகளை புறக்கணித்து அடையாள போராட்டம் நடத்தியுள்ளனர். அரசு கவனிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்லவும் அவர்கள் தயார் என்கின்றனர். இது அவர்களது பிரச்சனை மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகளின் கல்வியும் இதில் அடங்கியிருக்கிறது.